கோயம்புத்தூர் காவல்துறையெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. 9 வயசு சிறிய சாவிக்கிறதுக்கு பண்ணி வச்சுருக்கேன். அவனை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சும்மா இருக்கிற அப்பாவிங்களை பிடிச்சிக்கிட்டு இம்சை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி சமூகத்துக்குள்ளே பிரச்சனையை உண்டாகிறவனா ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்காங்க. வளைச்சி தெருவுக்கு நின்று வண்டிங்களை தான் பிடிக்கிறாங்களே வச்சு குற்றவாளிகளை பிடிக்கிறதில்ல. சும்மா இருக்கிறவன் அவனா கிடச்சிட்டானா அவனை சந்தேகன்ற பேரில் கொலை பண்ணுறதும் அயோக்கியத்தனம் பண்ணுறதுமா இருக்காங்க. எல்லா ரெண்டு ஆட்சிலையுமே அதே தான் நடந்துச்சு. இந்த ஆட்சிலையுமே அதே தான் நடக்குது. விஜய் முதலமைச்சராக இருக்கும்போதும் அதே தான் நடக்குது. சட்டத்தை மட்டும் கொண்டு வந்து என்ன பண்ணுறது? அதை நான் நடைமுறைக்கு கொண்டு வரணும்ல. பச்சை ஓப்பனாக சொல்கிறேன். அவனுக்கு ஆசை இருக்குன்னா அதுக்குன்னு தனியாக இருக்காங்கல்ல, போக வேண்டியது தானே. எதுக்கு குழந்தைங்கள்லாம் இதுக்கு பண்ணுறானுங்க? அவனுங்கெல்லாம் ஒரு 10 பேரையாச்சும் நிற்க வச்சு சுட்டுறணும். சுட்டால் தான் அந்த சமூகத்தில் அடங்குவானுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் அரசியல் சப்போர்ட்டு, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு, பணம் சப்போர்ட்டு, ரொட்டு ரோஸுக்குன்னு மாறிக்கிறானுங்க. குழந்தைங்கள கையை தொட்டால் இப்படி பண்ணிவிடுவாங்க, சுட்டுருவாங்கன்ற பயத்தை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்குன்னு இருக்குது. அதுக்குன்னு வயசுக்கு வந்தால், அதாவது தனக்குன்னு விருப்பப்பட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி போய் தொலைய வேண்டியது தானே. அப்படி அந்த குழந்தைகிட்ட போய் என்ன ஆகுது? அவன் பிள்ளையாக இருந்தால் அப்படி பண்ணுவானா? சமூகத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னே ஒன்றும் புரிய மாட்டாங்க. நாடே கொந்தளிக்கிற மாதிரி தான் பிரச்சனை ஓடினுக்குது. இதில் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வேறு அறிவிக்கிற அப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ட்டு. அவங்க ஆட்சியில் மட்டும் எதுவுமே நடக்காமவே இருந்ததா? எதுவும் பண்ணாமவே இருந்தாங்களா? எல்லா ஆட்சியிலையுமே அதே தப்பு தான் நடந்துகிட்ருக்கு. அவங்கவுங்க பதவியும் அதையும் தான் பார்த்துட்டு உக்காண்ட்ருக்கீங்களே வச்சு யாரும் கரெக்டான முறையில் மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி யாரும் எந்த அரசியல்வாதியும் தெரியல எனக்கு. நம்ம அப்போதைக்கு குரல் கொடுக்குறாங்க, அவன் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றி பேசிக்கிறாங்க. எனக்கு என்னான்ட்டு வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிடுறாங்க. இதுக்கு கரெக்டான தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இல்லையாச்சும் போராட்டங்கள் நடக்கும்.